எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு புது ரெசிபி ஒன்றும் கிடையாது. ரவா உப்மா பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு வீடியோ தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. ரவா உப்மா வித்தியாசமாக இருக்கிற அளவில் தண்ணி சேர்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்செடுக்க முடியும். சில பேருக்கு ட்ரையாக இருக்கிற உப்மா இருக்கும் பிடிக்கிறது, சில பேருக்கு கொஞ்சம் குழான்னு இருக்கிற உப்புமா தான் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதா பிடிக்கும். அந்த மாதிரி வித்தியாசமாக தான் ஒருத்தருக்கும் டேஸ்ட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்புமா செஞ்சு எடுத்துக்கலாம். அதை பற்றி தான் இன்னத்தை நம்மளோட ஸ்பெஷல் வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் 6 டைப் உப்புமா நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஒரே அளவு ரவை தான் எடுத்திருக்கு, ஆனால் தண்ணியோட அளவு மட்டும் நம்ம மாற்றி மாற்றி எடுத்திருக்கு. 5 டைப் ரவை உப்புமா வித்தியாசமாக இருக்கிற டேஸ்ட்டில் பெரியவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கு. லாஸ்ட்டு ஒரு உப்புமா வந்து சின்ன குழந்தைங்களுக்காகவும் ரெடி பண்ணியிருக்கு. ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கிற ஒரு வீடியோ இருக்கிறதுனால இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரவா உப்புமா பண்ணுறதுக்கு நல்லா தெரியும், நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ் இருக்காது. சுத்தமாக தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்ட்டு தோன்றவங்களுக்கும், அதே மாதிரி தண்ணியோட அளவில் இப்போவும் கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். உப்புமா நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக கிடைக்கணும் அப்படின்னா ரவை நல்லா கிறிஸ்பியாக வறுத்ததாக இருக்கணும். நீங்கள் மார்க்கெட்லேருந்து பச்சை ரவை வாங்கியிருந்தாலும், வறுத்த ரவை தான் வாங்குகிற ரோஸ்டட் ரவை இருக்கு இல்லைங்களா, அதாக இருந்தாலும், ஒரு வாரம் முன்னாடியெல்லாம் வறுத்து டின்னில் எடுத்து வச்சுருக்கிற ரவையாக இருந்தாலும் உப்புமா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வறுத்துக்கோங்க. கருகி போகாமல் மீடியம் ஹை ஃப்ளேமில், மீடியம் லோ ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பச்சையாக இருக்கிற ரவையாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும் வறுத்தெடுக்கிறதுக்கு. சூடாகும் போது இதில் நிறைய ஆவி வந்துடும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் ஆவி போய் நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிடும். நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் ஆற விட்டுக்கலாம். எவ்வளோ ரவை உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ 3 கப்பு ரவை வறுத்து ஆற விட்டுருக்கு. நல்லா ஆறினதுக்கப்புறம் உப்புமா ஒன்றா செஞ்சுக்கலாம். 240 ml கப்பு தான் இது. இந்த ஒரு கப்புக்கு அரை கப்பளவு ரவை தான் நம்ம எடுக்கிறேன். எல்லா உப்புமாவுமே இதே அளவில் தான் செய்கிறது. பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். முதல்ல நம்ம செய்கிறது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற உதிரியாக இருக்கிற உப்புமாவோட ரெசிபி தான். அது வந்துட்டு கறி ஊற்றி இல்லை பழம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக குழிவாக இருக்கிற ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கு. எந்த எண்ணெய் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கிறிஸ்பியாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணது, ரொம்ப ட்ரை ஆகி போகாமல் ஒரு டைம் வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வரமிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு தண்ணி. நம்ம அரை கப் அளவு ரவை தான் சேர்க்கிறேன், அதே அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை போட்டு கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு கையில் ரவை போட்டுகிட்டே இருக்கும்போது இன்னொரு கையில் நல்லா இதே மாதிரி கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் ரவை போடணும். அப்போ தான் கரெக்டாக கிடச்சிடும், இல்லை இருந்தால் கட்டி வந்துடும் இடையில. நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால எல்லா இடமும் நல்லா இதே வந்து சாக் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. மூடி வச்சதுக்கப்புறம் 1 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு அமர்த்தி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உதிரியாக கிடச்சிடும். இதோட குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக தோணும். முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக தோணுது இல்லைங்களா, இதே மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற உப்புமா தான் இது. நீங்கள் கறி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், பழம் போட்டும் சாப்பிட்டுக்கலாம்.
உதிரி உதிரியாக இருக்கிற இந்த ஒரு உப்புமா தான் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா 1/2 கப் அளவு ரவை, 1/2 கப் அளவு தண்ணி. 1 கப் அளவு ரவை தான் எடுக்கிறேன் அப்படின்னா 1 கப் அளவு தண்ணி. அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அடுத்த உப்புமா 1/2 கப் அளவு ரவை, 1 கப் அளவு தண்ணி. இதான் மோஸ்ட்லி எல்லாருமே செய்கிற ஒரு மெத்தடு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்ன பீஸாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் உடனே 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கு, கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே துருவன தேங்காய் கூடி நைட்டில் சேர்த்துருக்கு. டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பிடிக்கல அப்படின்னா தேங்காய் நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. தேங்காய் கொதிக்கும் போது அந்த தண்ணி பாருங்கள், தேங்காய் பாலோட ஒரு டேஸ்ட்டு வந்துடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கலாம். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சேர்த்துக்கோங்க. ஒரு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புமா செய்யும்போது இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் தண்ணியோட அளவு மட்டும்தான் காமிக்கிறேன். இதில் சேர்க்கறதுல உங்களோட இஷ்டத்துக்கு, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டீ ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுருக்கு. மோஸ்ட்லி எல்லாருமே உப்புமா இதே மாதிரி செஞ்ச உடனே இதே மாதிரி உடைக்காமல் பீஸு மாதிரி எடுத்து தான் சாப்பிடுது. அந்த மாதிரி நமக்கு உப்புமா சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட தோணாது, டேஸ்ட் இருக்காது, வேணாம் அப்படின்னு தோணும். அப்படி செய்யாமல், நீங்கள் அப்படி செய்கிறவங்களா இருந்தால் மட்டும் அப்படி செய்யாமல் இதே மாதிரி நல்லா அமர்த்தி உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், உப்புமா நல்லா சாஃப்டாக இருக்கும். 2வது டைப் உப்புமாவும் ரெடியாக இருக்குது. 1/2 கப் அளவு ரவை, 1 கப் அளவு தண்ணி. நீங்கள் 1 கப் அளவு ரவை தான் எடுக்கிற அப்படின்னா 2 கப் அளவு தண்ணி, அந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த ஒரு ரவா உப்புமாவுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இப்படியே சாப்பிட்டுக்கலாம். சூடாக இருக்கிற டீ கூட சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது நம்ம செய்ய போகிறது 1/2 கப் அளவு ரவா, 1/2 கப் அளவு தண்ணி. முன்னாடியே செஞ்ச மாதிரி தான், இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இல்லை இருந்த எல்லா உப்புமாவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், அதனால மட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன கேரட், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கு. ஒரு வெஜிடபிள் உப்புமா மாதிரி தான் செய்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. 1/2 கப் அளவு ரவை தான், அதனால தான் 1/2 கப் அளவு தண்ணி. 1 கப் அளவு ரவை தான் நீங்கள் எடுக்கிற அப்படின்னா 3 கப் அளவு தண்ணி தான் ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு முன்னாடியே சேர்த்த மாதிரி ரவை மெதுவாக சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து தண்ணி ஃபுல்லாக ரவையில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் போதும் ரவை வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த டைப் உப்புமா இருந்தாலும் மிக்சிங் நம்ம ஒரே மாதிரி தான் செய்யணும். வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது தான் ரவா உப்புமா நல்லா டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக கிடைச்சிடும். இப்போ நம்ம கேரட் சேர்த்துருக்கு, அது கூட நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இருக்குல்ல, அது வேணால் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் இது கூட வேணால் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது கூட நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு உப்புமாவோட ரெசிபி தான். இது கூட சூடாக இருக்கிற ஒரு டீ மட்டும் போதும். 4வது நம்ம செய்ய போகிறது 1/2 கப் அளவு ரவா, 2 கப் அளவு தண்ணி. 1 கப் ரவையாக இருந்தால் 4 கப் அளவு தண்ணி ஊற்றி செய்கிற லூஸாக இருக்கிற ஒரு உப்புமாவோட ரெசிபி தான். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, கொத்தமல்லி இலை எல்லாமே சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கு. 1/2 கப் அளவு ரவை, அதனால தான் 2 கப் அளவு தண்ணி.
தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே துருவன தேங்காய் கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. தேங்காய் உப்புமா கூட சேர்க்கறது எல்லா உப்புமாவுக்குமே இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்கிற உப்புமா கூட சேர்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ரவை சேர்க்கும்போது தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக இருக்கிற தீயில் ரவை சேர்க்கும்போது கட்டி வர்றதுக்கான வாய்ப்பு, அது மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ரவையில் அப்சர்வ் ஆகி இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக வந்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு உப்புமாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உப்புமா தான் இது. இதே மாதிரி செய்யணும். தேங்காய் எல்லாம் போட்டு செய்யும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு உப்புமா சூடோடு தான் சாப்பிடணும். ஆறினதுக்கப்புறம் இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் கட்டியாகவும் போயிடும். இது நம்ம பிளேட்டில் போட்டதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சுட்டு தான் சாப்பிட்றது. கையில் விரல தொட்டு சாப்பிட முடியும். எடுத்து சாப்பிட்றதோட இது கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால சூடோடே ஸ்பூனிலே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, சட்னி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, இப்படியே சாப்பிட்டுக்கலாம். அடுத்து உப்புமா நம்ம செய்கிறது 1/2 கப் அளவு ரவா, 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இந்த ஒரு உப்புமா நம்ம வாழை இலையில தான் செஞ்செடுக்கிறது. அதனாலே கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் கலர்ஃபுல்லாகவே சேர்க்கிறேன். வாழை இலை ஓப்பன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும். வாழை இலையில கெட்டி வச்சு சாப்பிட்றதுக்கான அந்த ஒரு உப்புமாவுக்கு 1/2 கப் அளவு ரவைக்கு 1/4 கப் அளவு தண்ணி வேணும். இல்லை நீங்கள் 1 கப் அளவு ரவை தான் எடுக்கிறேன் அப்படின்னா 3.5 கப் அளவு தண்ணி தேவைப்படும். முன்னாடி செஞ்ச மாதிரி தான் நம்ம இப்போ இது வதக்கி எடுத்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே வதக்கினதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவை தான் சேர்க்கிறேன் அப்படின்னா 3.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது. வாழை இலையில செய்யும்போது உப்புமா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ம இப்போ ஊற்றி இருக்கிற தண்ணியிலிருந்து கம்மியாகி போகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கொதித்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழை இலையில இது நம்ம கவர் பண்ணி கெட்டி எடுத்து வைக்கணும். வாழை இலை கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம இது மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு உப்புமா சூடோடே சாப்பிட்ற ஒரு உப்புமா கிடையாது. சூடோடையே வாழை இலை இதே மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் சூடு போனதுக்கப்புறம் தான் நம்ம இது சாப்பிடணும். அப்போ தான் அந்த வாழை இலையோட டேஸ்ட்டு மனம் எல்லாம் கலந்த டேஸ்டியாக இருக்கிற ஒரு உப்புமா நமக்கு கிடைக்கும். நீங்கள் இது காலையில் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு டீ எல்லாம் குடிக்கிற டைமில் கூடி சாப்பிட்டுக்கலாம். உப்புமா அது வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ டைம் இருக்கும்போது நல்ல டேஸ்டியுமாக இருக்கும். இதுதான் வாழை இலையில் நம்ம செஞ்செடுத்த உப்புமா. இதுக்கு 1/2 கப் அளவு ரவா, 1/4 கப் அளவுக்கு தண்ணி. கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ உப்புமா நம்ம பெரியவங்களுக்காக தான் செஞ்சுருக்கு. அடுத்தது ஸ்பெஷலாக இருக்கிற ரெசிபியாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 2 வயசு 3 வயசில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு உப்புமா. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் 2-3 சின்ன வெங்காயம், இது பெரிய வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயம் நெய்யில் வறுத்துக்கோங்க. ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருகி போகக்கூடாது. கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய இஞ்சி, ரொம்ப சின்னதாக நறுக்கி எடுக்கணும் இஞ்சி, அதுவும் சேர்த்துருக்கு. உங்களோட குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா மட்டும் சின்ன பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உப்புமா கொடுக்கும்போது இந்த பச்சை மிளகாய் மட்டும் வெளியே எடுத்ததுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க. காரம் பிடிக்கல அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கு. 1/2 கப் அளவு ரவை தான் சேர்க்கிறேன், அதனால 3 கப் அளவு தண்ணி ஊற்றியிருக்கு.
1 கப் அளவு ரவை தான் எடுக்கிறேன் அப்படின்னா 6 கப் அளவு தண்ணி தேவைப்படுது. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இஞ்சி பிடிக்கல அப்படின்னா இஞ்சியோட ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த தண்ணியில் ஊற்றினாலும் போதும். இஞ்சி கட் பண்ணி வதக்கிறதுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேங்காய் பால் கொதிச்சதுக்கப்புறம் உப்பு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தீ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் இனிப்பு வேணும் அப்படின்னு இதில் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு, சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எதுவும் வேண்டாம் அப்படின்னா இப்படியே கொடுத்தாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா இதே மாதிரி கொதித்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். முன்னாடியே செஞ்ச மாதிரி 1 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 1 கப் அளவு ரவா, அதுக்கு தகுந்த மாதிரி 6 கப் அளவு தண்ணி, அந்த அளவில் தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா 1 கப் அளவு தண்ணி கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை 1 கப் அளவு தேங்காய் பால் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். அது பார்த்துட்டு குழந்தைங்களோட டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், தேங்காய் பால், தண்ணி, இதோட அளவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 6 உப்புமாவோட ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சேர்க்க தண்ணியோட அளவு கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.